எங்கடி புருஷன்? ஐயா நான் சொல்றது கேளுங்க. சொல்லு. நானும் என் பிள்ளைங்களும் என் புருஷன்கிட்ட வேண்டாம் சாமி நமக்கு இந்த தொழில்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் கள்ளச்சாராயம் காய்ச்சறத விட்டுட்டு இப்ப ஒழுங்கா கல்லு உடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க. கள்ளச்சாரம் காய்ச்சறவெல்லாம் கல்லு உடைக்க போயிட்டாருங்கன்னா அப்புறம் கவர்மெண்ட் சம்பளத்துல நாங்க கஞ்சி தாண்டி காய்ச்சி குடிக்கணும். எங்கடி புருஷன்? சொல்லு. ஓ ஓ மாமா உங்களே போட்டு அடிக்க வந்தாலு போடா பிச்சு. பெரிய மனுஷன் மாதிரி சொல்றேன். நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வண்டி விட்டு இறங்க கூடாது. மாமன் சொன்னா சரிதான். ஏன் பேசுறேன்? பிராத்தல் கேஸ்ல உன தூக்கி உள்ள போட்டா உன் புருஷன் தானா வர்றான். என்ன சார் இது? ஒரு பொம்பளை நடு ரோட்ல இப்படி இழுத்து போட்டு அடிக்கிறீங்க? அதை கேட்க நீ யாரியா? அக்கிரமத்தை தட்டி கேட்க அட்ரஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லுங்க, ஏன் இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறீங்க? ஐயா நான் சொல்றேங்க ஐயா, என் புருஷன் ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சலன்னு கேட்டு என்ன அடிச்சு சித்திரவதை பண்றாங்க ஐயா. உங்களுக்கு வெக்கமா இல்ல? கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை பிடிக்கிறத விட்டுட்டு ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சல அடிக்கிறீங்களே? ஏன் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? போமா. அவளை போக சொல்றதுக்கு நீ யாரா? என்ன தைரியம் என் மாமா மேல கைய வைப்ப? நான் சொல்றேன்ல, மாமன் சொன்னா சரிதான். இதேதான் வண்டியில சொன்னேன். போட, இனிமேலாவது போலீஸ்காரன் நடந்துக்கியா? வண்டி இந்த பக்கம் போட போட. யாராவது சோடா வாங்கிட்டாங்கப்பா. ருத்ரமூர்த்தி யாருன்னு காட்டுறேன்டா. போலீஸ்காரனை போட்டு அடிச்சுட்டு வந்து நிக்கிறியடா. கோர்ட்டு கேஸ்னு வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே கௌரவ குறைச்சல். இந்த பாருக்கா, மாமன் போடுற சோத்து மேல சத்தியமா சொல்றேன், மாமன் மேல கை வச்ச அந்த போலீஸ்கார மட்டும் இல்ல, ஆண்டவனா இருந்தா கூட அடிப்பேன். மாமா புரியாம பேசாதீங்க. அப்பா மேல கைய வச்சதுக்கு சட்டப்படி அந்த இன்ஸ்பெக்டரையே கம்பி எண்ண வச்சிருக்கலாம். இப்ப நீங்க அவசரப்பட்டு அடிச்சதுனால தப்பு உங்க மேல ஆயிடுச்சுல. எப்பதான் இந்த முரட்டுத்தனத்தை விட போறீங்களோ தெரியல. அது கூட பிறந்தது. பாண்டித்துறை சாப்பிடறாப்புல இருக்கு. சாப்பிடறாப்புலதான் தெரியுது. ஏமா மலைச்சாமி தேவர் இல்லையா? டவுன் வரைக்கும் போயிருக்காரு வக்கீல பாக்க. சாயங்காலம் வந்துருவாரு. அந்த இன்ஸ்பெக்டர் உனக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கியிருக்கான். அவன் எங்க டிபார்ட்மெண்ட்லயே ரொம்ப மோசமானவன் தான். அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். இருந்தாலும் அவன் போலீஸ் உடுப்புல இருக்கும்போது நீ அவனை அடிச்ச பாரு, அதுதான் தப்பு. இந்த பாருங்க, உங்க இன்ஸ்பெக்டர் போலீஸ் பள்ளிக்கூடத்துல படிச்சதால பெரிய வீரன் நினைச்சிட்டு இருக்கான். நான் பிறந்ததுல இருந்தே வீரன். எனக்கு தெரியாதா? உங்க பரம்பரையே வீரமாச்சே. இந்த பாருங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத. மாமன் வந்தா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன்னு சொல்லு. குட் மார்னிங் சார். எங்க இருந்து அவனை பிடிச்சிட்டு வந்த? லாகபதரையா? எஸ் சார். பாண்டித்துறை, இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. வா. பட்டணத்துல 1000 ரவுடிகளை பார்த்தவன்டா இந்த ருத்ரமூர்த்தி. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பட்டிக்காட்ட பைய என்கிட்டே மோதனா உன்னை விட்டுருவனா? போலீஸ் அடி வாங்கினாத்தான் நான் யாருன்னு உனக்கு புரியும். என்னடா வாடா போடலாம் வச்சுக்காது. பட்டிக்காட்டா இழுச்சு வாங்க நினைச்சியா? பார், உன் சட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் சட்டம் என்னன்னு சொல்றேன். சண்டேல நான் முதல்ல கைய வச்சதுனாலதான் நீ உசுரோட தப்பிச்ச. நீ என் மேல கைய வச்சிருந்த மகனை சங்கு தார தப்பட்டையெல்லாம் சொல்லி பெல்ட் சுத்தம் என்ன பெரியால? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மனசாட்சிக்கு தான் பயப்பட வேணாம். கவர்மெண்ட் கொடுக்குற காக்கி சட்டைக்காவது பயப்படணும்ல. பெல்ட் இடுப்புல கட்டுறதுக்கு பாண்டித்துறையை கூப்பிட்டு போறதுக்கு சட்டத்தோட வந்திருக்கேன். அதை கொடுங்க. கோர்ட் ஆர்டர்.
இதுக்கப்புறம் கோவம் எதுக்கு? செல்வராஜ், எஸ் சார். கையெழுத்து வாங்கிட்டு அந்த ஆளை ரிலீஸ் பண்ணு. ஓகே சார். பண்டித்தர, இந்த பைல்ல ஒரு சின்ன கையெழுத்து போடுறியா? முடியாதுண்ணே. என்னப்பா முடியாதுங்கிற? பெரிய கையெழுத்த போட சொல்றேன், சின்ன கையெழுத்து தானே. முடியாதுண்ணே. ஏய் போடுற. முடியாது மாமா. என்னப்பா உங்க மாமா சொல்லி முடியாதுங்கிற? கையெழுத்து போடப்பா. நான் கை நாட்டுனேன். கை நாட்டா? எனக்கு கையெழுத்து மட்டும்தான் போட தெரியும். இங்கோட்டா, இதுல இத வச்சு அழுத்தா, அப்புறம் இங்க அழுத்துனா, அதுக்கப்புறம் இதுல தொடச்சுக்கோ. நீ போலாம். சுப்பையா, வண்டி எடு. முத்து, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டு பொம்பளைங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கால் எடுத்து வைக்கலாமா? மாமா கௌரவம் என்ன வருது? இந்த பீப்பு பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. பாண்டித்துறைன்னு 6 எழுத்து, அதை எழுதுறதுக்கு வக்கு இல்லாம கேவலமா கை நாட்டு வச்சுங்க பாருங்க. அதுல போகாத கௌரவம் நான் இங்க வந்தது போயிருச்சாக்கும். நீங்க தான் எல்லாரும் கேவலப்படுத்துறீங்க தெரியுமா? கை நாட்டு கேஸுக்கு கௌரவம் என்ன கௌரவம்? மானத்தை வாங்குறானே.